ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா அந்த ராமன் உங்களை காக்கட்டும். நித்தம் ஒவ்வொரு குழப்பம், புதிய புதிய எண்ணங்கள் உன்னை ஈர்க்கும். அதை தாண்டி வரும் வழியில் ஏற்படும் தடங்கல்கள் ஏராளம். இவைகள் எல்லாம் உன்னை மாற்ற என்பதை தெளிவாக புரிந்து கொள். ஒரு விஷயம் முன் நடக்கிறது, அதை எதிர்கொள்ள நினைத்துக்கொள். தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்ததான் செய்யும். நீ ஓடும் ஒவ்வொரு தருவாயிலும் அதனால் உருவாக்கப்படும் அந்த வழிகளுக்கு ஆளாவாய். அதற்கு நீ அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான வாழ்வின் சாராம்சம் அமைந்துள்ளது என்பதை புரிந்து கொள்வீராக. யாராக இருந்தாலும் தைரியமாக பேசத் தொடங்கு. யாரும் உன்னை எதுவும் செய்துவிடப் போவது இல்லை. இன்றைய நாள் இனிய நாளாக, இறையதிர்வை பெறும் நன்னாளாக அமைய பெற்றிருக்கும். எனது ஆசியால் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒற்றுமை, பேரானந்தம், பேர்மகிழ்வும் உண்டாக்கட்டும். உங்கள் அனைவருடைய வாழ்வில் இருக்கின்ற துன்ப துயர போராட்டங்கள் நீக்கி இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கி மனதில் உயர் சிந்தனைகள் உண்டாகட்டும். உங்களின் ஆத்மா மலர்ச்சி பெற்று ஞானம் தித்திக்கட்டும். உங்களின் காரியங்களுக்கு காரணமாய் இருப்பவன் நானே. உங்கள் கோரிக்கைகளை நிறைவேறச் செய்யவே இரவும் பகலும் நான் உழைக்கிறேன். இதை தெரிந்து கொண்டு பாரத்தை என்மேல் சுமத்துபவரின் காரியங்கள் விரைவாகவே நிறைவேற்றப்படுகின்றன. என்மேல் பாரம் சுமத்துவது என்றால் நான் எதை கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. பாரத்தை சுமப்பது என்றால், இப்போது ஒரு உதாரணத்திற்கு, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் மனிதர்களாக பிறந்த அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு வழியில் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதனால் நம்முடைய தலைவிதியின்படி நமக்கு வந்த அந்த ஒரு பிரச்சனைகளை நினைத்து ஒவ்வொரு நேரமும் மனக்குமுறல்களும் மன கஷ்டங்களையும் நமக்குள்ளேயே அடக்கி வைத்து 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 நம்முடைய எந்த காரியங்களிலும் நம்மால் மிகுந்த அளவிற்கு அதை கவனமாக செய்ய முடியாமல் செய்யும் காரியத்திலும் தோற்றுப்போய் ஏற்கனவே இருக்கும் மனப்பிரச்சனையிலும் சிக்கி தடுமாறி நீ அடக்கி வைத்த அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் மிக பெரிய பிரளயமாக வெடிக்கிறது. அதனால் நீ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுக்கு இரண்டாக மாறுகிறது. அதனால் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் தூர தள்ளி வைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அடுத்தடுத்த காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசி. ஒன்றையே நினைத்து கொண்டு மூளையில் உட்கார்ந்து கொண்டு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையே அதை நம்பிதான் இருக்கு என்பதை உங்களுடைய மனது உன்னுடைய மூளையை
மிகவும் போலியாக நம்பச் செய்துவிடும். அதனால் உன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி எது உனக்கு தேவை என்று இருக்கிறதோ அதை செய்ய தொடங்கு. உன்னுடைய அத்தனை செயல்களையும் அதில் ஈடுபாடு கொண்டு செய்யவை. பிறகு அதில் கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது மிக அரிதான ஒரு வெற்றியாக இருக்கும். அந்த வெற்றி கிட்டிய பின் நீ பெரிய பிரச்சனை என்று நினைத்த விஷயம் உனக்கு சாதாரண விஷயமாக மாறும். அப்போது உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய முகத்திலும் ஒரு புன் சிரிப்பு இருக்கும். இதற்காகத்தானா அன்று இவ்வளவு நேரம் மூளையில் உட்கார்ந்து கொண்டு அழுதிருந்தோமே. இந்த விஷயம் தெரிந்த பிறகு நாம் எழுந்து இவ்வளவு நன்றாகவும் நிமிர்ந்தும் நிற்க முடிகிறது என்றால், என்றோ நாம் எந்திரித்திருந்தால் இந்நேரம் எத்தனை உயரத்திற்கு சென்றிருப்போம் என்று ஆனந்த கண்ணீரில் திகைத்து போவாய். யாருக்கும் எந்த ஒரு இடத்திலும் மிக சாதாரணமாக வாய்ப்பு கிடைத்துவது இல்லை. ஆனால் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் தெய்வீக வழியில் அவன் எப்படி அதை பயன்படுத்துகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் மேம்படுத்தப்படுகிறான். இறைவனுக்கு அருகில் நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் செய்ய வேண்டும். அதை நியாயமாக செய்ய வேண்டும். சுயநலம் இல்லாமலும் நியாயத்துடனும் செய்யும் பொழுது அந்த விஷயம் கடவுளிற்கு தெரிய வந்து உங்களுடைய மனது என்னும் அரியணையில் ராஜாவை போல ஏறி அமர்கிறார். நான் உன்னுடைய மனதில் உட்கார்ந்ததைப் போல. அதனால் எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது என்பதை முழுமையாக நம்பத் தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அந்த ஒரு பிரச்சனையை சற்று தள்ளி வைத்து பார்க்க தொடங்கினால் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்த காலம்தான். அது மட்டுமல்லாமல் நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? ஒரு குடிசையில் 3 வேளை உணவு உண்டு நான் நிம்மதியாக இருக்கிறேனே என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள். பணம் பணம் என்று அதற்கு பின்பே போறவர்களும் இருக்கிறார்கள். இதில் 2 பேரும் தவறு என்பவர்கள் அல்ல. இந்த 2 பேருமே யார் மிகுந்த அளவில் சுயநலத்தை தலையில் வைத்துக்கொண்டு தலைகணத்துடன் இருக்கிறாரோ அவர்கள்தான் கடவுளுக்கு எதிரியானவர்கள். அதனால் மன்னிக்கும் மனப்பான்மை கொண்ட நான் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால் உனக்கு இன்னமும் கூட ஒரு வாய்ப்பு உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுத்திருக்கிறேன் என்று அர்த்தம். இதை கேட்க கேட்க உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று நீ ஒவ்வொரு கணமும் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் உனக்கு தான் இன்னும் புரியவில்லை. ஏன் தெரியுமா? அப்படி புரிந்திருந்தால் இதை கேட்டு முடிந்தவுடன் நீ உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கவனத்தை செலுத்தியிருப்பாய். யாராக இருந்தாலும், உனக்கு எதிரானவர்களாகவே இருந்தாலும் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான், அன்பு. அந்த அன்பை காட்டத் தொடங்கினால் உன்னை நோக்கி வரும் அம்பு கூட மறைந்து போகும். இதுதான் இந்த காலத்தின் கட்டாயத்தின் உண்மை. யார் உனக்கு எது வேண்டுமானாலும் செய்யட்டும், நீ அவர்களுக்கு அன்பை மட்டுமே கொடு. திகட்ட திகட்ட உன்னுடைய அன்பை கொடு, தாராளமாக. எடுத்துக்கொள்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும். அது அவர்களுடைய கர்மாவை பொறுத்தும் விதியை பொறுத்தும் இருக்கிறது. சிலர் சொல்வார்கள் என்னவென்றால், உங்களுடைய விதி நீங்கள் பிறக்கும் போதே உங்களுடைய தலைவிதியில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது. ஆனால் நான் கூறுகிறேன், உன்னுடைய விதியை மாற்றி எழுத என்னால் முடியும். உன்னுடைய அன்றாட கடமைகளை பார்த்து உனக்கான தக்க விதியை நான் எழுதுவேன். இது சத்தியம். என்னை நம்பி இன்று முதல், இந்த நொடி முதல்
உன்னுடைய கடமையை செய்ய தொடங்கினால் நிச்சயமாக வெற்றி உன்னுடைய அருகில் வந்து சிம்மாசனம் இட்டு அமர்ந்து கொள்ளும். இது சத்தியம். எவன் ஒருவன் எந்த ஒரு மனம் சஞ்சலமும் இன்றி தன்னுடைய நேரான பாதையில் கடமை கட்டுப்பாடு என்று சென்று கொண்டிருக்கிறானோ அவனிற்கு உலக ஆசைகள் இல்லாமல் இருந்தாலும் சில மாயை வலை அவனை தன் வழியில் போட்டுக்கொள்ள துடிக்கும். அதை அறிந்து அவன் செயல்படுவானானால் அவன் இறைவனுக்கு அருகில் வைக்கப்படுவான். இதுவும் உண்மை. இப்போது கூட ஒன்றும் கெட்டு போகவில்லை. உன்னுடைய கையில்தான் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி மாற்றப் போகிறாய் என்பது. மீண்டும் நான் சொல்கிறேன், பிரச்சனை வரதான் செய்யும். அதை தள்ளி வைத்துவிட்டு உன்னுடைய கடமைகளை நீ செய். ஏனென்றால் உன் மீது தவறு இல்லை. தவறே இருந்தாலும் இருக்கட்டுமே, மீண்டும் அந்த தவறை நீ செய்யாமல் இருப்பாய் அல்லவா? இந்த ஒரு வழிகாட்டுதலின் மூலம் எதையும் எதிர்மறையாக எடுக்காமல் நேர்மறையாக எடுத்து உன்னுடைய வாழ்க்கையை இன்று முதல் ஒவ்வொரு நொடியையும் நீ ஜெயிக்க தொடங்கு. இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ். ஓம் சாயிரா.